தங்கமே வா வா வா. அட வந்துட்டல. அத்தை. ஓ அவளையா? அப்ப நான் ராசாத்தி இல்லையா? என்னம்மா படிப்புல நல்லபடியா போயிட்டு இருக்கா? நல்லா படிச்சிட்டு இருக்கேன் அத்தை. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். நானும் தான் எல்கேஜி படிக்கிறேன். சீக்கிரம் நானும் டாக்டருக்கு படிச்சிருவேன். ஹாய் அத்தை. ஹாய் எல்லாம் காலையில போயிட்டு வந்தாச்சு. ஹாய் அத்தை. ஹாயா. நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன் போ. நீங்களும் உங்க இங்கிலீஷ் எல்லாமே தமிழ் மீனிங்கா தான் இருக்குது. ஆமாயா ராசாத்தி. ஒரு மாசம் கழிச்சு வந்திருக்கா, அதனால கொஞ்சனே உன்னத திறந்தன கொஞ்சிக்கிட்டு தானே இருக்க. நானும் ராசாத்தியே என்ன அத்தை புடிங்கிட்டு ஓடி வந்தா. இப்ப என்ன ஒண்ணே ராசாத்தியேன்னு கொஞ்சனம் அவ்வளவுதானே? ஆமா. ஐயோ ஐயோ. என்ன கொஞ்சங்க. இது நீ எப்பவுமே என் ராசாத்தி தான் மட்டி. நிஜமா? நிஜமா. யாருக்கு அந்த வயசாவி இன்னொரு கொஞ்சமாங்க. பாருங்க மாமியார. அவ கடக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ எப்பவுமே என் ராசாத்தி தான் மட்டி. நீங்க குடுக்க இலக்காரம் தான். பச்சை பிள்ளை திட்டாதீங்க டி. ஏ தென்மொழி வா. அத்தைக்கு இப்பதான் கண்ணு தெரியுதுல. என்ன ஆளே மாறி போயிருக்க? நானும் டாக்டருக்குலாம் படிப்பேன் பாருங்க. அது எல்கேஜி முடி. அதுக்கப்புறம் நீ டாக்டர் படிக்கலாம். நான் டாக்டருக்கு படிப்பேன். பார்த்துட்டே இருங்க. உன்கிட்டலாம் பெட்டே கட்ட முடியாது டி. நீ படிச்சாலும் படிச்சிருவ. அப்புறம் காலேஜ்ல நல்லபடியா போயிட்டு இருக்கியா? நல்லபடியா போயிட்டு இருக்கேன் அத்தை. அத்தை பிள்ளைங்க மாமா எல்லாம் எல்லாரும் வீட்ல தான் இருக்காங்க. வா. அம்மா எல்லாரும் தனித்தனியா இருக்கீங்கன்னு ஃபோன் போட்டீங்க. இதான் தனித்தனியா. அந்த ரூமே அதாவது அந்த வீடு இவா வீடு. அந்த லாஸ்ட் ரூமே என் வீடு. ஓ இதுதான் தனி குடுத்தனமா? ஆமா. ஒரே காம்பவுண்டுக்குள்ள தானே இருக்கீங்க. வீடு வேற வேற தானே. இதுக்கு பேரு வீடு. ரூமே நல்ல வசமா கிடைச்சது. அத வாங்கி போட்டுட்டோம். இந்த முத்தம் இவ வீடு, அந்த முத்தம் செம்பகளி வீடு. இப்படி எல்லாரும் பிரிச்சுக்கிட்டோம். எனக்கு ஒண்ணாவே இருக்கலாம் தே. இப்பவும் அப்படிதானே கதை ஓடிக்கிட்டு இருக்கு. நான் கூட பயந்துட்டேன். தனி கொடுத்தனே எல்லாரும் தனித்தனியா இருப்பீங்கன்னு. ஐயோ ஐயோ. சரி குளிச்சிட்டு வா. அத்தை சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன். தப்பிச்சு ஓடிரு. அப்படியே பொங்கி மணமணமா தட்டிடுவா. குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டா மட்டும் அப்படி மணமணக்க சோத்த பொங்கி தட்டிடுவா. நான் செத்து போச்சு பாருங்க தே. எப்ப பார்த்தாலும் என்ன சீண்டிக்கிட்டே இருக்கா. ஆனா யார் சண்டை வேணாலும் தீத்தலாம். உங்க ரெண்டு சண்டை தீக்கவே முடியாது. நீ சோத்த வச்சா அவ குழம்பு ஊத்துனா நாய் செத்து போச்சு. வெளியில தலை காட்ட முடியல. எங்க போனாலும் அசிங்கப்படுறதே எனக்கு பொழப்பா போச்சு. எனக்கு தான் முந்திரி கொட்ட மாதிரி ஓடி வரப்படாதுங்க. மீனாத்தா என்ன நீங்க என்ன சமையல் இன்னைக்கு? என்ன சமையல பத்தி எல்லாம் கேக்குறா? எதுக்கு சமையல பத்தி கேக்குறா? இல்லத்த இப்ப தனியா தனி வீட்ல வாழ்றீங்கல்ல அதான் கேட்டேன். இன்னைக்கு உங்க வீட்ல என்ன குழம்பு? குழம்பா? என்கிட்ட இன்னும் ஸ்டவ்வே கிடையாதுன்னு எனக்கு தெரியாதோ? ஸ்டவ்வே கிடையாதா? செம்மலிக்கு வேணும். அதான் சத்த பையில வச்சிட்டு போட்டுன்னு கொடுத்துட்டேன். அப்படி இல்ல அவதான் சமைச்சிட்டு இருந்தா. இவ அது வேணும் இது வேணும்னு ஆர்டர் போட்டா. அத ஒரே அடுப்புல பண்ண முடியாதுல. இவ கூட தூக்கி கொண்டு வச்சிருக்கா. என்ன பத்தி போட்டு கொடுக்கதே இவளுக்கு பொழப்பா போச்சு. என்னமோ தானம் பண்ற மாதிரி பேசுற. உனக்கு அதை தூக்கி கொண்டு வச்சிருக்கா. இன்னைக்கு நான் சமைக்கிறேன். தங்க நீ சமைக்க போறியா? ஏன் மாமியாரே நான் சமைச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? சமைச்சுதான் தாயம் பாப்போம். நிஜமாதான் சமைச்சுதான் பாப்போம். எப்படி கலக்கரை மட்டும் பாருங்களேன். இன்னைக்கு நான் பிரியாணி பண்ண போறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு வயித்தால பிடுங்க போகுது. அவளுக்கு போறாம எனக்கு போறாம. இந்த வீடு மாறவே இல்ல. நான் கூட மாறி இருக்கும்னு நினைச்சு வந்தேன். எங்க வேணாலும் மாறும், இங்க மாறாது. ரெண்டு பேர் வந்ததுக்கே இந்த அக்க போரு. இன்னும் வீட்டுல அத்தனை உருப்படி வந்ததுன்னா தூக்கம் போயிரும். இது வீடான்னு கேட்க இல்ல தெரியாம தான் கேட்க. இது வீடான்னு கேட்க. நம்ம வீட்டு பக்கத்துல யாருமே குடி வர மாட்டேங்காவ. எப்படி வருவாங்க அத்தை? ஹாய் தென்மொழி. அடிக்கடி ஆய் ஆயிங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. என்ன எப்படி இருக்க? சூப்பர் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்கேன்னு சொல்லு பாப்பா. போறாம இப்ப நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. அப்படியா? கொஞ்சம் சவுண்டா சொல்லுமா. செம்பகலி சூப்பரா இருக்கீங்க மாமா. நீ ஆரம்பிச்சிட்டியா? போங்கட்ட நீங்க எல்லாம் இங்கே இருக்கீங்க. நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? சரி பிள்ளைங்க எல்லாரும் போய் பாரு போ. சித்தி எப்போ வருவாங்கன்னு எல்லாம் கேட்டுட்டே கிடந்தாங்க. அம்மா கிஷோர் உன்னை கூப்பிட வந்தா. என்ன விட்டுட்டு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க போயிருக்காங்க. வேற தென்பொலி வாமாவா. என்ன காலேஜ்லாம் பிடிச்சிருக்கா? எப்படி எங்க இருந்தாலும் இந்த வீட்ல இந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஆளே மாறிட்டாளே. போறாம நான் தான் எல்கேஜி படிக்கிறேன். அது நான் தான் டாக்டர் படிக்க போறேனே. நீ படிச்சாலும் படிச்சிடப்பா.
உன்கிட்ட பெட் எல்லாம் கட்ட முடியாது. சரினே, இப்ப நான் எல்கேஜி படிக்கேன். ஆதிரா கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கேன். இனி எத்தனை வருஷம் கழிச்சு நான் டாக்டர் படிக்க போகணும்? 13 வருஷம். அத்தாடி 13 வருஷம் இருக்குதா? ஆமா, இப்பதானே எல்கேஜி போற, அப்புறம் யூகேஜி போகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அப்படி போயிட்டே இருக்கணும் இல்லையா? நாம ஏன் இப்படி பண்ண கூடாது? எப்படி? சாம எம்பிபிஎஸ் ல சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்த எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிச்சா என்ன? நான் வேணா கன்சல்ட் பண்ணி பாக்குறேன். குட், இப்படிதான் இருக்கணும். அதை வேணா முயற்சி பண்ணி பாருங்க. சும்மா வேஸ்டா போட்டு 13 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் எல்லாம் படிச்சுக்கிடுவேன். பரவாயில்ல பரவாயில்ல, எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்து போட்டு விட சொல்லுங்க. சரி சரி சரி. கூட என்ன 200 300 ஆகுமா? ஆயிட்டு போட்டோம். ஓ 200 300 1000 தானாமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் இப்படி காலேஜ் போகணும், ஹாஸ்டல்ல இருந்து வரணும், நீங்க எல்லாரும் எனக்கு மதிப்பு கொடுக்கணும். இந்த வீட்ல உனக்கு மதிப்பு எங்கிட்ட கம்மியா இருக்குது? ஆதிரா வந்து எல்லாரும் கட்டி பிடிச்சியல, என்ன எப்பமாவது எல்லாரும் கட்டி பிடிச்சியல? இப்போ என்ன, என் ராசாத்தி கட்டி பிடிச்சி முத்தணும், அவ்வளவுதானே? இங்க வா. நான் படிச்சிட்டே வரலையே. நாளுக்கு நாள் இவ அக்க போற அதிகமா போயிட்டே இருக்குது. எத்த இதெல்லாம் நீங்க குடுக்க இலக்காரம். ஆளுக்கலா என்ன திட்டு தேவல. அதானே ஆள்கார அந்த பச்சை திட்டிட்டு இருக்கியா? எல்லாத்துக்கும் காரணமே உங்க பொண்டாட்டி தான். ஆமா ஆமா. வந்தனா ரெண்டத்தையும் ஓட தாத்தி விடுவேன். எத்த இவ்வளவு செல்லம் கொடுக்காதீங்க எத்த. அப்படி என்ன செல்லம் கொடுத்தாச்சு ஒண்ணு இல்ல, அதெல்லாம் விடுங்க. சரி, காலேஜ்ல புதுசாலாம் பிள்ளைங்க வந்திருப்பாங்க, எல்லாத்தையும் பழகினியா அப்படி? பரவாயில்ல அத்தை. சரி உன் பேக்குங்க. வாண்டாலே வச்சிட்டேன். ஏன் அங்க இருந்து தூக்கிட்டு வந்தாலுக்கு உள்ள கொண்டு வைக்க முடியாது? நான் என்ன தூக்கிட்டு வந்தேன்? கிசல தூக்கிட்டு வந்தாவ? ஓ, கமிஷனர் அந்த வேலைலாம் பாக்காரோ? எஸ்ஸே, என் புருஷன் இங்க இருந்து வந்து என் துணியை கூட காயப்பட மாட்டேக்காவ. இன்னைக்கு போட வைக்கணுமே. டப்ளாட போட்டல்ல. அத கூடாத, துணி சேர்த்து துவைக்க வையா. இங்க துணி துவைப்பீலோ? பாத்தியா? இப்படி தொய்ப்பாவட்டி. உன் கூட சேர்ந்த பத்தியா, எனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். சரிம்மா, மாமா டூட்டி கிளம்பிட்டேன், போயிட்டாரேன்னு. சரிங்க மாமா. இது வேணா சொல்லி மாமா ஆயிட்டு வரேன். என்னைக்காவது எனக்கு வேணுமான்னு யாராவது கேட்காவளா? என்கிட்ட கேட்கவே இல்ல. அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்னு பய ஊழில் இந்த முறை முறைக்கிடுவே. சரி, நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு எதுக்கு ஊர் வம்பு, கிளம்புவோம். கொசுத்தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. கொசுங்க பயவுல யார சொல்லுது? ஓடி சொல்லிட்டேன். நம்மளே தான். சப்பா காலே இவ அக்க போற தாங்க முடியலப்பா. சரிம்மா, மாமா கிளம்புறேன்னு. சரிங்க மாமா. மீனா, நீ கேட்ட ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். அவ கேட்டு இவன் வாங்கி கொடுக்கணும், இவன் மனசு கேட்காது, அப்படிதானேடா? ஆமாமா, என்கிட்ட இப்படிலாம் யாரும் உரிமையோட எதுவும் கேட்டதில்ல. என்கிட்ட உரிமையோட கேட்கறது அவ ஒருத்தி தான். அதான் அவ எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன். நான் இனிமே கேக்குறேன். உன்னை யாரு கேட்க வேண்டாம்னா நீ கேட்க மாட்ட, அவ கேப்பா. ஆஹா, கேட்டவன் கிடைக்கும் போலுக்கு. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். வா, உனக்கு நிறைய Dress எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு நம்ம வீட்ல ஃபங்க்ஷன். தெரியும், கிசோ சொன்னாங்க. கருணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்கல்ல? ஆமா, சரி எல்லாம் நீட்டா கிளம்புங்க, வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும்ல. ஒரு நிமிஷத்துல Dress எல்லாம் மாத்திட்டு நானே வந்து க்ளீன் பண்றேன். வேண்டாம், நீ ரெஸ்ட் எடு, நாங்க க்ளீன் பண்ணிக்கிறோம். பொண்ணுட்டலுக்கு 10 மணிக்கு வருவாங்க, அதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு நீட்டெல்லாம் கிளம்பி வந்து உட்காருங்கம்மா. ஏமா ஃபுல்லா பாய விரிச்சுங்கண்ணே, சேர் வேண்டாம். சரிங்க தா. சரி தா, சேர்னா இடத்த அடைக்கும், பாயினா அப்படியே எல்லாரும் உட்கார்ந்துடலாம். அண்ணே, ஆதிராக்கு விஷயம் தெரியுமா? அப்படி அதெல்லாம் மோப்பம் முடிச்சு வந்துருவா. அத்தை, அது அவளுக்கே டைம் பண்ணி கொடுக்கலாம் அத்தை. அவன் விருப்பமே இல்லங்க, நம்ம எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? அத்தை, அது வீம்புல சொல்றான் அத்தை. புரியுது, வீம்புல தான் சொல்றான்னு தெரியுது. ஆனா என்ன பண்ண முடியும், நம்ம கட்டாயமா படுத்த முடியும். விடுங்க, என் பார்வைக்கு இன்னைக்கு வரது முடியும் நினைக்கிறேன். என்னத்த சொல்றீங்க? ஆமாமா, பொண்ணு ஏற்கனவே மாப்பிளைய பாத்துருக்கா அவளுக்கு எங்கேயோ. பொண்ணு எனக்கு மாப்பிளைய ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அந்த குடும்பத்தோட அனுசரிச்சு போறேன், எனக்கும் அந்த குடும்பம் பிடிச்சிருக்குன்னு மனசார சொல்லியிருக்கா. அந்த பிள்ளை அந்த வீட்டுல ஒத்தையாவே வளர்ந்த பிள்ளையா, கூட்டு குடும்பத்துல வாழணும்னு ஆசைப்படுறாளாம். நம்ம குடும்பத்தை பார்த்தோன்னே பிடிச்சு போச்சான். எனக்கு அந்த குடும்பத்துல வாழணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னாலாம். தரகர் வந்து சொல்லிட்டு போனாரு. சரி பாப்போம். பிள்ளையும் கண்ணுக்கு லட்சணமா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆமா, தரகர் அப்படிதான் சொன்னாரு. ரொம்ப குணத்துக்கு நல்ல பிள்ளை, நல்லா அனுசரிச்சு போற பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. பாப்போம், முடிதான்னு பாக்கும். ஐயோ ஆதிரா, அத்தை, ஆதிராவும் நல்ல பொண்ணு தானே. சரி, நீ ஏன் உன் ஃப்ரெண்ட்ட பேசி பாரு, அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். இப்பவே போறேன், அவன்கிட்ட நான் பேசுறேன். நாங்க பேசாததான் நீ பேச போற, நாங்க எல்லாம் பேசி பார்த்தோம், அவன் சரிப்பட்டு வர மாட்டேக்கான். இவ பண்றது அப்படிதான் இருக்குது. 3:30 மணி ஆயிட்டு அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். நம்ம ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா அவனுக்கு எப்படி பிடிக்கும்? அது அவன் மேல வச்சிருக்க காதலே, அது நாம ஏன் தப்பா பார்க்கணும்? நான் நிஜமா சொல்றேன், தருண் மட்டும் இல்லைன்னா அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடுவா. அதுக்கு நாமளும் உடனே அந்த மாதிரி ஆயிரும். கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க. நானும் சொல்றேன், ஆதிரா தருணுக்கு வேண்டாம்.
ப்ளீஸ் பாவம் தே. இல்ல அவ கேரக்டர் வேற. அந்த காராமரி குணம் அவகிட்ட அப்பப்ப தென்படுது. அந்த டார்ச்சர் பண்றா. அது குடும்ப வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது. குடும்ப வாழ்க்கைக்கு விட்டு கொடுத்து போறது ரொம்ப அவசியம். அவ விட்டு கொடுக்கற மாதிரி தெரியல. அவளை விடு, இவனே விட்டு கொடுத்து போக மாட்டான். ரெண்டு பேரும் கட்டி வச்சோம்னா ரெண்டு சண்டை போட்டு தான் பாதி நாள கழிக்கும். அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாம இருக்கதே நல்லது. நான் போய் தரண்ட பேசுறேன். அவன் மனசு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். சரி, முயற்சி பண்ணி பாரு. அப்படியே தரண்ட பேசிட்டு அப்படியே அப்பா வீட்டுக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன தேட வேண்டாம். ஊருக்குள்ள போகும்போது பாத்து போ. அம்மா, நம்ம வீட்டு குட்டி சொல்லுங்க. நம்ம வீட்ல அத்தனை பிள்ளைங்களும் அப்பா வீட்ல தான். இங்க எந்த பிள்ளைகளும் கிடையாது. அப்பா வீட்லயா? அங்க அப்பா ஆக்கி வச்சிருக்க லட்சணத்தை போய் பாரு. நோட்டும் கையுமா இருந்த அப்பாவை கரண்டியும் கையுமா ஆக்கி வச்சிருக்கோம் நம்ம பிள்ளைல. என்ன சொல்றீங்க? ஆமா, பிள்ளைங்களுக்கு சோறு பொங்கி கொடுக்கறது, அவங்கள படிக்க வைக்கிறது எல்லாம் அப்பா தான். ஸ்கூலுக்கு கூட்டு போறது, கூட்டு வர்றது எல்லாம் அப்பா தான். அதுலதான் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கா. பிள்ளைங்களும் இப்ப இங்க வர்றதே கிடையாது. எல்லாம் அங்கதான். தாத்தா தாத்தான்னு அங்கேதான் இருக்காங்க. நானும் பாத்துட்டு வந்துடுறேன். போகும்போது சொல்லி கொஞ்சம் பால் இருக்கு கொடுத்து விடுறேன், கொண்டு போயிரு. தேன்மொழி சவுண்ட் கேக்குது. தேன்மொழி, இன்னைக்கு பொண்ணுட்டுக்காரங்க வராங்கல்ல, அதான் வீட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கே ஓவரா தெரியலடா. இரு இத ஒண்ணு கட்டிட்டு வரேன். உனக்கு கொஞ்சம் சொல்லட்டுமா? அந்த பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். என் கூட வாழறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாளாம். நம்ம வீட்டுல வாழறதுக்கு அவளுக்கு கூட்டு குடும்பம்னா ரொம்ப பிடிக்குமா. அதான் வீட்டுல டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ பார்த்தோன்னே அசந்து போகணும்ல, அதான் இந்த வீட்டையும் பிடிக்கணும், என்னையும் பிடிக்கணும். கடவுளை வேண்டிக்க. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ கீழே இறங்கு. உன் ஸ்டடியில அப்படி போய்கிட்டு இருக்கு. வந்து பார்க்க வரணும்னு நினைச்சேன். ஆமா, அதான் ஃப்ரெண்ட பார்க்க வந்துட்டான். போடா. நீ வருவன்னு எதிர்பார்த்தேன் தெரியுமா? அதுக்கு தான் வாட்ஸ்அப்ல டெய்லி பேசுறேனே. நீ என்னதான் பேசினாலும் நேர்ல அந்த மாதிரி இருக்க மாட்டா. நீ வரதில்ல, மதன் மாமா வரதில்ல, தினேஷ் மாமா வரதில்ல, யாருமே வரதில்ல. மாமா மட்டும் தான் வந்துட்டு போனாங்க. தாத்தாவா? கரெக்ட்டா 2 வாரத்துக்கு ஒரு திருப்பி வந்துருவாங்க தெரியுமா? சரி இனி கண்டிப்பா நான் வரேன். என்ன? ஆமா, ஐயா இப்பமே வர மாட்டேக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் வரவாரு பாரு. அட லூசி, நான் கல்யாணம் பண்ணதானே நீ கல்யாணம் பண்ண முடியும்? அந்த வளர்ந்தவன் தான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறானே. அவன் கல்யாணம் பண்ணிட்டா கூட நம்ம ஏதோ முடிக்கலான்னு பார்த்தேன். என்னால நீங்க ரெண்டு எப்படி இருக்கீங்க? அதுக்காக தான் நான் முடிக்க வேண்டியிருக்கு. ஏண்டா, அதுதான் உனக்கு பிரச்சனையா? ஆமா, என்னால உங்க வாழ்க்கை போயிடக்கூடாது இல்ல. டேய், அப்படினா நான் கிசார சம்மதி கேக்குறேன். நான் நீ அவசரப்பட்டு இப்ப கல்யாணம் பண்ணாதடா. டேய், மீச வச்சிருக்க? அது சும்மா தான். டேய், உனக்கு மீச வைக்கிறது பிடிக்காது. அது நல்லா எனக்கு தெரியும். ஆதிராவுக்காக வச்சிருக்க. அப்படிதானே? டேய், காதுல வச்சுக்கிட்டு விளையாடாதடா. அவன் மேல எனக்கு ஒரு துளி கூட காதல் கிடையாது. ஆகா, இங்கதான் நிக்கியா? டேய், அப்படி பண்ணாதடா. மீச அவளுக்காக வச்சிருந்தியா? அட நீ வேற. அதான் என்ன கிட்டிக்க போற பொண்ணு நீங்க மீச வச்ச அழகா இருப்பீங்கன்னு சொன்னா. அதான். டேய், அப்படிலாம் சொல்லாதடா. சத்தியமா அந்த பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். அவ சொல்லி விட்டுருந்தா அவங்க மீச வச்ச அழகா இருப்பாருன்னு. அதான் வச்சிருக்கேன் தென்மொழி. அப்ப ஆதிராக்காக நீ வைக்கலையா? யாரு இந்த ஆதிரா? ஆதிரான்ட்டு அவதான் லூசு மாதிரி பின்னாடி சுத்துறானா? ஐயோ நீங்க வேற. எனக்கு அழகான அடக்கமான பொண்ணுதான் வேணும். அமைதலான பொண்ணுதான் எனக்கு வேணும். என்ன நம்புறவதான் எனக்கு வேணும். நான் சொல்றத கேட்கறவதான் எனக்கு வேணும். இதெல்லாம் ஓவர்டா. என் கூட வாழ போறவன் எப்படி இருக்குன்னு எனக்கு ஆசை இருக்காதா? அது பியாய், அது ஒன்னோ நம்பர் பியாய். அந்த பியாய் கூட என்னால வாழ முடியாது. அந்த காதம்பரி புத்தி அப்படியே அந்த ஆதிராவுக்கு இருக்குது. அம்மா புத்தி அப்படியே அவகிட்ட இருக்குது. என்னால அவளை நேசிக்க முடியாது, அவளை கல்யாணம் பண்ணவும் முடியாது. பாரு, நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது அந்த பிசாசு கிடையாது. எனக்குன்னு ஒரு தேவதை வந்துட்டா அவ கூட தான் நான் வாழ போறேன். நான் பாரு என் தேவதை கூட எப்படி எல்லாம் வாழ போறேன்னு பாரு. ஆள் எப்படி மாறி இருக்கேன் பாத்தியா? எல்லாம் என் தேவதைக்காக தான். நீ இப்பெல்லாம் மாறுவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லடா. சிலருடைய துரோகம் நம்மள மாத்தும். என்ன மாத்திட்டு இனி அந்த துரோகத்துல விழதுக்கு நான் விரும்பல. அவ உனக்காக அவங்க அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு பால்வாடி ஸ்கூல்ல டீச்சர் ஆகிட்டு இருக்காடா. அவ படிச்ச படிப்பு, அவ வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கிராமத்துல உனக்காக கிடக்காடா. பாவண்டா, அம்மா செஞ்சதுக்கு இவன் என்னடா பண்ணுவா? இந்த பால் தென்மொழி, இனி அவளை பத்தி என்கிட்ட பேசாத. நான் எனக்குன்னு வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு கூட தான் நான் வாழ போறேன். குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழ போறேன். கொஞ்சமா யோசித்து பாரு. நீ பிள்ளை குட்டியோட இந்த ஊர்ல சந்தோஷமா வாழும்போது அதை அவன் நேர்ல பார்த்து வாழணும்டா. அது இவ்வளவு கொடுமையான விஷயம்.
அத ஒரு பொண்ணுக்கு நீ செஞ்சிடாதடா. ஆ, அவளை யாரு இங்க இருக்க சொன்னா? அமெரிக்கா பட்டு போக வேண்டியதானே? அதாவது அம்மா காரி கூப்பிட்டாலே போக வேண்டியதானே? உனக்காக தான் இந்த கடக்கா. இந்த பார், அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. அது சரியான பிசாசு, பியாய் பியாய். அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ண என் வாழ்க்கையே நரகமாயிரும். என் வாழ்க்கை நீ நரகத்தை தள்ள போறியா? ஏறி இப்ப எல்லாரும் வந்துருவாங்க, சீக்கிரம் கிளம்பி வா. நான் கொஞ்சம் டிப் டாப்பா கிளம்பணும். அவ என்ன வேஸ்ட் சட்டை கட்ட சொல்லியிருக்கா, அதனால நான் வேஸ்ட் சட்டை எல்லாம் கட்டி ரெடியா இருக்கணும். சரி, நான் போய் சேவிங்லாம் பண்ணிட்டு ரெடியா வரேன். நான் சொல்லதே அந்த பொண்ணு கூட தான் நான் வாழ போறேன். அவ தான் எனக்கு மனைவி. அவ கூட தான் நான் சந்தோஷமா வாழ போறேன். இந்த பியாயை பத்தி என்கிட்ட பேசாத. ஆதிரா, பரவாயில்ல தென்மொழி, அவ பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்கட்டும். அத பார்த்துட்டு ஆயுச போக்கிக்குவேன். நீ ஏன் கூறுகட்ட வேலை நிறைய பாக்குற? அவனையே 3:30க்கு அப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்றேன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவன் என்னை எப்படி கல்யாணம் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். என்னை எப்படியும் நேசிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். சும்மா அது என் சந்தோஷத்துக்காக நான் பண்றது. என் ஆசை அவ கல்யாணம் பண்ணி அவன் மனைவி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழணும். அது மட்டும் தான். அதை நான் தூரத்துல இருந்து பார்க்கணும். அவ்வளவுதான் தென்மொழி. அப்பா நீ தருண கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அப்ப உனக்கு என்ன லைஃப்? அதான் சொன்னேன், இங்கே இப்படியே போதும். என் அம்மா செஞ்ச பாவம். நான் அதையா வாழணும்னு இருந்திருக்கு. இவ்வளவு சொந்த பந்தம் இருந்தோம், நான் அதையா தானே இருக்கேன். இவ்வளவு பெரிய வீட்டுல எல்லாரும் இருந்தோம், நான் அதையா தான் இருக்கேன். அவன் வாழ்ற வாழ்க்கையை பார்த்துட்டு அப்படியே ஜீவனை போக்கிக்குவேன். யார் சொன்னா இந்த வீட்டுல உன்னை யாருமே நேசிக்கிறேன்னு? எல்லாருமே உன்னை செல்ல பிள்ளையா தான் பாக்குறாங்க. நீ பண்ண வேண்டான வேலை. அன்னைக்கே தாலி வாங்கி இருந்தா இந்நேரத்துக்கு குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம். நீ பண்ண முட்டாள்தனம். இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டு இருந்தா எல்லாருக்கும் கோவம். அன்னைக்கு யார் பேச்சியாரு நீ மதிப்பு கொடுத்தியா? மதர் மாமா, தினேஷ் மாமாலாம் உன் மேல எவ்வளவு உசுரா இருந்தாங்க. யாருக்காவது நீ மரியாதை கொடுத்தியா? அந்த நேரத்துல மாமா நான் என்ன செய்யட்டுன்னு யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டியா? அதனாலதான் அவங்களுக்கு கோவம். என்னைக்குனாலும் நீ திரும்ப அதை தானே பண்ண போற. அவங்க சபையில வச்சு நீ அவமானப்படுத்திட்ட. அவங்க பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்கல. அப்படி இருக்கும்போது புரியல, அந்த வயசுல புரியல. எல்லாரும் எவ்வளவு ஆசைப்பட்டாங்க தெரியுமா அன்னைக்கு நீ தருண கல்யாணம் பண்ணணும்னு. எல்லாம் சரியாயிரும். ஆனா எங்க எல்லாருக்கும் உன் மேல பாசம் இருக்குது. ஆனா அதை விட கோவம் அதிகமா இருக்கனால தான் காட்டிக்க மாட்டேங்காங்க. சரி கிளம்பி வா. நான் கிளம்பிதான் இருக்கேன். அவனை இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடியா வந்திருக்கேன். என்னத்த சொல்ல.